அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தி ரமேஷ் பேசுகிறேன். போன பதிவில் நான் பேட்ச் ஃப்ளவர் ரெமடியை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு தோழமை அதில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு க்ளோஸ்டு லிஃப்ட் ஆர் ஸ்பேஸில் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயம் நம்ம இதில் பார்க்கலாம். ஒன்று சின்ன வயசுலேருந்தே பயம் அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இருட்டாயிடுச்சுன்னா அங்கே பேய் இருக்கும், லிஃப்ட்டில் போகும்பொழுது டார்க்காக ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத பயம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ட்ராமா உங்களுக்குள்ளேயே நடந்திருக்கு. அப்படி இல்லைனா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. சின்ன வயசில் உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கும். இது ஒரு பாசிபிலிட்டி. இந்த பாசிபிலிட்டி இல்லைன்னா இந்த கிளாஸ்ட்ரோஃபோபியா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோபியா இருக்குது. இது நார்மல் தான். கண்டிப்பாக நம்மளோட வில் பவரோட நம்மளுக்கு நான் இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்களே அந்த பிரேவாக ஒரு டிசிஷன் எடுத்து நீங்கள் சின்ன சின்ன ஹேபிட்ஸ் சேஞ்ச் பண்ணும்பொழுது கண்டிப்பாக இதிலேருந்து வெளியில் வந்துடலாம். ஏன்னா எனக்குமே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு க்ரௌடாக இருக்காங்க பீப்புள், ஒரு 10 பேர் இருந்தாலே என்னால் அங்கே போய் மூச்சு விடுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். ஒரு ஆன்சைட்டி ஆகிடுவேன். நான் ரொம்ப வேர்த்து போகும். இந்த பால்பினேஷன் அப்படின்ற அந்த ஸ்டேட்டுக்கு நான் வந்துடுவேன். எப்படா இங்கேருந்து போவோம். எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸுக்குமே நான் போனது கிடையாது. ஏன்னா ஃபங்க்ஷன் போனால் கேதரிங் நிறைய பீப்புள் அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கூலில் கூட ஒரு 10 பேர் கூடி நின்றுட்டு இருந்தாங்கன்னா அந்த இடத்துல போய் என்னால் என்னுடைய தாட்ஸு, எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை கூட என்னால் சொல்ல முடியாத நிறைய விஷயங்களில் நான் பாதிக்கப்பட்டிருந்தேன். ஸோ எனக்கு இந்த தெரப்பி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எக்ஸ்போஷர் தெரப்பி அப்படின்றது இது பிஹேவியரில் குட்டி குட்டி ஹேபிட்ஸை நம்ம கொண்டு வரும்பொழுது நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த பயமையோ அந்த ஆன்சைட்டி அப்படின்ற கண்டிஷனில் இருந்து வெளியில் வரதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எந்த ஒரு கைடன்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம பண்ணலாம் இது. நான் இப்போது எனக்கு இந்த பயத்துலேருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது கண்டிப்பாக என்னுடைய முயற்சி மூலியமாக, என்னுடைய வில் பவர் மூலியமாக, எனக்கு அந்த போல்ட்னஸ் மூலியமாக கண்டிப்பாக இதிலேருந்து வெளியில் வந்துடலாம். ஸோ மிமுலஸ் அப்படின்ற பேட்ச் ஃப்ளவருமே இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மெடிசன் அப்படின்னு பார்க்காம இது ரெமடி தான். இது மெடிசன் கிடையாது. பேட்ச் ஃப்ளவர் மெடிசன் கிடையாது. ஸோ ரெமடியாக மிமுலஸ் அப்படின்ற ஒரு ரெமடி இருக்குது. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த பிஹேவியர் தெரப்பியான எக்ஸ்போஷர் தெரப்பியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு உங்கள் ரூமை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு டார்க்னஸில் உங்களால் எத்தனை நிமிஷம் உங்களால் இருக்க முடியுது. அது கண்டிப்பாக நீங்கள் செல்ஃப் அவேர்னஸோடு இருங்க. பயப்படாமல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் வளர்த்துக்கோங்க. குட்டி குட்டி ஸ்டெப்பாக எடுத்து வைங்க. கண்டிப்பாக இதில் இருந்து வெளியில் வந்துடலாம். தேங்க்யூ ஸோ மச்.